மக்கள் அனைவருக்குமே வணக்கம். வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி முதல் வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த திடீர் மாற்றம் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கும் வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம அனைவருக்குமே வங்கி கணக்கு அப்படின்றது இருக்கும். அனைவருமே வங்கி கணக்கு அப்படின்றது ஓபன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதுவுமே 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே ஏடிஎம் கார்டு அப்படின்றது கண்டிப்பா கட்டாயமா வந்து கொடுத்து வந்துட்டு இருப்பாங்க. நீங்க எந்த ஒரு வங்கியில கணக்கு வைத்திருந்தாலும் சரி, இந்த நிலையில தான் இப்போ ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம் சென்டர்ல பணம் எடுக்கிறது மட்டும் இல்லாம யூபிஐ ஆப்ஸ் அப்படின்றதும் இந்த ஏடிஎம் கார்டு வச்சு தான் ஓபன் பண்ணப்படுது. ஸோ இந்த யூபிஐ ஆப்ஸ்னு சொல்லக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினமும் பண பரிவர்த்தனை மேற்கொள்றதுக்காக இந்த யூபிஐ ஆப்ஸ் அப்படின்றத பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம். இந்த நிலையில தான் இப்போ நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹1, ₹5 அப்படின்னா கூட வந்துட்டு யூபிஐ மூலமா தான் பணம் அப்படின்றது பண பரிவர்த்தனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனால மக்கள் கிட்ட இந்த சில்லறை தட்டுப்பாடு அப்படின்றது அதிக அளவுல காணப்படுறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஏடிஎம் சென்டர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ₹2000 நோட்டுகள் வந்து ரிசர்வ் வங்கி ஏடிஎம் மூலமா பணம் வந்துட்டு இருக்கும் பணம் எடுக்கிறவங்களுக்கு. ஆனா இப்போ அதை ரத்து செஞ்ச பின்னாடி வெறும் 500 நோட்டுகளா தான் நாம வந்து பெற்றுட்டு இருக்கோம். அதுவுமே ஒரு சில ஏடிஎம்ல மட்டும்தான் ₹100, ₹200 அப்படின்றது கிடைச்சிட்டு இருக்கு. இதனால நிறைய வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுனால இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனைத்து வங்கி ஏடிஎம்கள்லையுமே கண்டிப்பா ₹100, ₹200 அமௌண்ட் வந்து வர மாதிரி அனைத்து வங்கிகளுமே ஏற்பாடு செய்யணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மூலமா இந்த பண தட்டுப்பாடு கையில வச்சுட்டு நம்ம பே பண்றது வந்து தவிர்க்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. போன மாதம் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள அனைத்து ஏடிஎம்கள்லையுமே 75% வந்துட்டு ₹100, ₹200 நோட்டுகள் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் எடுக்கும்போது ₹100 இருக்கட்டும், ₹200 நோட்டுகள் வந்திருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வருகின்ற மார்ச் 2026 31ஆம் தேதிக்குள்ளார அனைத்து ஏடிஎம்லையுமே 90% வந்துட்டு உங்களுக்கு ஏடிஎம்ல இந்த ₹100 நோட்டுகள், ₹200 நோட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்ற அறிவிப்பையும் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது ஒரு நல்ல அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம கையில இருந்து பணம் டிரான்சாக்ஷன் பண்றதை விட நாம இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டாக்ஸ் சர்வீஸ், டாக்ஸ் சார்ஜஸ் இந்த மாதிரி நிறைய விதமான கட்டணங்கள் வந்து பிடிக்கப்படும். ஸோ இதனால மக்கள் வந்து நிறைய பாதிப்புக்கு ஆளாவாங்க. நாம சம்பாதிக்கிற பணமே நமக்கு பத்தாம போயிடும். இப்பவே பாத்தீங்க அப்படின்னா அப்படிதாங்க இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா முழுசா ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிஐ ஆப்ஸ் மூலமா தான் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னுமே வந்து இது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. இந்த ஒரு அறிவிப்பு வந்து ஒரு நல்ல அறிவிப்பு தாங்க. முடிஞ்ச அளவு அனைத்து மக்களுமே கையில இருந்து பணம் டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத பண்ண பாருங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே பெஸ்ட் அண்ட் சேஃபும் கூட. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு இருந்தால் 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். எதனால விதிக்க போறாங்க? 10,000 எதுக்கு இந்த அபராதம் போட போறாங்க? இப்போ நீங்க 4 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, 5 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எதுக்கு 10,000 அபராதம் விதிக்க போறாங்க? இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சுற்றறிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க. ஒரு தனி நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருக்கலாம். ஆனா பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள், அதாவது நான் ஒரு 4 அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அந்த 4 அக்கௌண்ட்ல 3 அக்கௌண்ட் தான் நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 2 அக்கௌண்ட் நான் எதுவுமே பண்ணாம எந்த ஒரு பரிவர்த்தனையுமே பண்ணல, அப்படியே இன்ஆக்டிவா வச்சிருக்கேன். ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வங்கி கணக்கை, அதாவது பராமரிக்காத வங்கி கணக்குகளை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா, நீங்க பயன்படுத்த 5 அக்கௌண்ட் 6 அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த வங்கி கணக்கை பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, பராமரிப்பு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்க பேர்ல எத்தனை வங்கி கணக்கு இருக்கோ அந்த வங்கி கணக்குகளை பராமரிப்பு செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கு ஃபைன் போடுவாங்க. ஃபைன் போட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வங்கிகள் அந்த வங்கி கணக்குல முறைகேடான பரிவர்த்தனைகள் நடைபெற்றால் அவர்களுக்கு 10,000 வரைக்கும் அபராதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. முறைகேடு அப்படின்னா ஸ்கேம் நடத்துறாங்க. ஸ்கேம்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா, வங்கி கணக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா செயல்படாத வங்கி கணக்குகளா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க முறைகேடாக நடைபெறுவதற்கு முன்னதாக உங்க வங்கி கணக்கை செயல்படுத்தாத வங்கி கணக்குகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு ஃபேக் டிரான்சாக்ஷனும் நடக்காது. அதனால 10,000 அபராதத்துல இருந்து தவிர்க்கலாம். அதனாலதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் பயன்படுத்தாத வங்கி கணக்குல இருந்து டிமேட் அக்கௌண்ட், டிராஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த வங்கி கணக்கு சேல் இல்லாத அக்கௌண்டா இருக்கு அப்படின்னா க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு சுற்றறிக்கை லெட்டர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும். இது மாதிரி நீங்க பயன்படுத்தலை அப்படின்ட்டு இந்த வங்கி கணக்கை நாங்கள் க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் வங்கியை பார்த்து இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். அப்படி மெசேஜ் வந்துச்சுன்னா டைரெக்டாக பேங்குக்கு போயிட்டு அந்த அக்கௌண்ட் வேணான்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி ஆதார் கார்டு, பேன் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பு. 10,000 அபராதத்தில் இருந்தும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண ஃபைன்ல இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை நீங்க பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.